எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கிமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வெள்ளரிக்காயை வச்சு நம்ம மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம். வெள்ளரிக்காயில் பண்ணினது யாருக்குமே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காய் ஸ்மெல்லோ எதுவுமே வராது. சூப்பரான மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். காலையில் 8 மணிக்கு சமையல் பண்ண ஆரம்பிக்கும் போதே வெயில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சென்னையில் பயங்கரமான வெயில். மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, அரை ஸ்பூன் துவரம்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் பச்சரிசி இல்லைன்னா நார்மல் சாப்பாட்டு அரிசி, இதை முதல்ல ஊற வச்சுட்டு தான் நம்ம மோர் குழம்புக்கு அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஊர்லேருந்து வெங்காயம் நான் மொத்தமாக கொண்டு வந்துடுவேன். ஏன்னா சென்னையில் இவ்வளோ ரேட் போட்டு வெங்காயம்லாம் நம்மளால் வாங்க முடியாது. தோட்டத்தில் இருக்கிறதுனால நான் அதை அப்படியே கொண்டு வந்துக்குவேன். அதுக்கடுத்து நம்ம வெங்காயம் உரித்து ரெடியாக வச்சுக்கணும். இதில் ஃபங்கஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும். வெள்ளரிக்காய் மோர் குழம்புக்கு வெள்ளரிக்காயை தோல் நீக்கி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி தோல் நீக்கும்போது நிறையா சொத்தை இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி சொத்தை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பார்க்காம போட்டுறக்கூடாது. சில வெள்ளரிக்காயில் கசப்பாக இருக்கும். எந்த சொத்தையுமே இருக்காது, நீட்டாக இருக்கும், ஆனால் கசப்பாக இருக்கும். அதனால நம்ம குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளரிக்காயை சாப்பிட்டு பார்க்கணும். நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காயை நாளாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். நம்ம விதையோட போடுறது தப்பில்லை, ஆனால் மோர் குழம்புல விதை விதையாக தெரியும். அதனால நம்ம விதையை ரிமூவ் பண்ணிட்டு போடுறது நல்லது. அதுக்கப்புறம் கரெக்டாக க்யூபாக இந்த வெள்ளரிக்காயை வெட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மோர் குழம்புக்கு மசாலா பேஸ்ட்டு வேணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயை துருவி எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இல்லைன்னா 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் போதும். ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இஞ்சி துண்டு, அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பு அரிசி, அதுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயம். இது மட்டும்தான் இதுக்கு தேவையான பொருள். இதை நல்லா கொரகொரப்பாக அரைக்கக்கூடாது, நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம தயிர் அரைச்சி எடுத்துக்கணும். சில பேர் தயிர் சிலுப்புறதுல அந்த மத்தில் சிலுப்புவாங்க, அது கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம கெட்டியான தயிர் எடுத்துட்டு மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டிட்டோம்னா நல்லா வந்துடும். ஸோ நமக்கு மோர் குழம்பு தயிராக ஊற்றும் போது திரியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் ஃப்ளேவராக இந்த மோர் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். சீரகம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் நான் கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். மோர் குழம்புக்கு வெண்டைக்காய், வெண்பூசணி, சொரக்காய், அதுக்கப்புறம் தர்பூசணியோட சதப்பகுதி இருக்கும் இல்லையா, அது மாதிரி வெள்ளரிக்காய், இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காயை போடணும். வெள்ளரிக்காயை போட்டுட்டு தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தான் நல்லா வதங்கி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ரொம்ப போடக்கூடாது, ஓரளவு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். வெள்ளரிக்காய் வெந்த பிறகு தான் நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றணும். அதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியில் அந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியும் நல்லா கழுவி உள்ளே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தண்ணி நம்மளுக்கு பத்தாது, ஏன்னா மசாலா நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போகணும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மோர் குழம்புல என்ன பக்குவம் அப்படின்னா, இந்த நம்ம மசாலா பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றின பிறகு அது நல்லா கெட்டியாக இருக்கணும். கெட்டியாக ஆன பிறகு தான் நம்ம அடித்து வச்ச மோரை ஊற்றணும். இல்லைன்னா இதுவும் தண்ணியாக இருக்கும், நம்ம மோரும் தண்ணியாக இருக்கும். அப்போ குழம்பு ரொம்ப தண்ணியாயிரும். இப்போ மோரை ஊற்றி நல்லா கலந்துக்கிறோம் இல்லையா, நல்லா கலந்துட்டு லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்பயே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டால் மோர் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக வராது. ரொம்ப புளிப்பான தயிர் இருக்கக்கூடாது. நார்மலாக ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் போதும். இந்த மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் கொடுத்து பாருங்கள். இது வெள்ளரிக்காயின்னு யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இதுவும் அந்த வெண்பூசணி தான் அப்படின்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். காய்கறி கிடைக்காத நேரத்தில் இந்த வெள்ளரிக்காயையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில். இந்த மோர் குழம்பு
லைட்டாக பபிள்ஸாக எந்திரிச்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இன்றைக்கி ஒரு புது ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியை பார்க்கலாம். தேங்க்யூ.